இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து டமாட்டோ ஆனியன் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டோம். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம், ஸோ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வச்ச பியூரி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து உப்பு வந்து சால்ட் உப்பு வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதங்கிட்டோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்சு வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து இப்படி வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கோங்க. நல்லா வந்து இது வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கட்டும். சூப்பராக வந்து வெந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான திக்கான ஒரு கிரேவி மாதிரி வந்து ரெடி இருக்குது. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டீம் இருக்கட்டும். இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டீம் இருக்கட்டும். ஒரு 10 minutes வரைக்கும் ஸ்டீம் ஆனதுக்கு சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஹெல்த்தியான சூப்பரான பொரியல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவலக்காய் உப்புமா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கூடாது. ஒரு மாதம் சொதான்னு ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயணும். கடலைக்காய் பருப்பு வந்து வதக்கிறதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டுத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து ஆட் பண்ணி ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான அவலக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 to 15 minutes இந்த பிறகு நம்ம வந்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது.
டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிரெட் டோஸ்ட் மசாலா வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேரட் எடுத்துருக்கேன், ஆனியனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து விடலாம். இந்த அளவுக்கு ஆயில் விட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போடலாம். ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கொத்தமல்லி, பச்சை மிளகா, சால்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட்லேயே வந்து கொஞ்சம் சால்ட் தண்ணி வந்து இருக்கும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ண கட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கிட்டோம். இறக்கும் போது வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிறது வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி பண்ணிங்கன்னா ப்ரெட் வந்து எடுத்துக்கணும். ஸோ வேணால் நீங்கள் வந்து இந்த லேயர் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணி பார்த்துல அப்படியே வந்து செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெட் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஜஸ்ட் இது மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து அப்படியே இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தவா மால் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தவா மால் போட்டுட்டு அதே மாதிரி ஸோ லைட்டாக வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸோ இது வந்து வெந்தனே இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கவர் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா அது வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட அந்த இப்போ நம்ம வந்து இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அதோட நல்லா வந்து ப்ரெஸ் ஆகிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடல மாவு அரிசி மாவு பக்கோடா வந்து பண்ண போகிறோம். கடல மாவு வந்து 2 கப்ஸ்னா அரிசி மாவு வந்து 1 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து ஒரு பச்சை மிளகா அளவுக்கு வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் நீளமாக கட் பண்ணிடுறேன். வெங்காயம் போடலாம். கொஞ்சம் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து போடுறோம். டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடக்கூடாது. தண்ணி விடாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீளமாக இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விட்டோம்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பத்தில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கினேன். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து போட்டுக்கலாம். ஜாஸ்தி வந்து தண்ணி போட்டுக்கூடாது.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ சூப்பராக வந்து ரெடி இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து போனால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா போட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து கொஞ்சம் ஓடின பிறகு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து காஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பக்கோடா வந்து விட்டு கை கொடுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இது மாதிரி வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலக்கிட்டு இருக்கணும். சூப்பராக வந்து பக்கோடா வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டபுள் பாயிலெல்லாம் பண்ண தேவையில்ல. சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீல் பவுலில் வந்து போட்டுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து ஊறாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவலக்கி பண்ணுறதுக்கு வந்து ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். இது வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் கடுகு, சீரகம், ஸோ கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ மஞ்சள் பொடி வதக்கிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது வந்து நல்லா வதங்கிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி வதக்கிட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இது வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதான் வந்து அவலக்கி உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது.